Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றி கழிப்பிடங்களில் வசூலிக்கப்படும் கூடுதல் கட்டணத்தை தடுக்க கோரி பாஜக தேசிய சிறுபான்மை பிரிவு மாநில செயலாளர் வேலூர் இப்ராஹிம் சேலம் மாநகராட்சி ஆணையரை நேரில் சந்தித்து புகார் அளித்தார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் கண்ணன் நடத்திய கலந்துரையாடலை நாம் பார்க்கலாம். சேலம் புதிய பஸ் ஸ்டாண்டுக்கு விடுமுறை மற்றும் விசேஷ தினங்கள் லட்சக்கணக்கான பயணிகள் வந்து செல்கின்றனர். இவர்களை குறிவைத்து அங்குள்ள கட்டண கழிப்பிடங்கள் மற்றும் இலவச கழிப்பிடங்கள் சுகாதார சீர்கேடற்ற முறையிலும் மற்றும் அது கட்டண கொள்ளை அரங்கேற்றப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி நடைமேடைகள் பல்வேறு ஆக்கிரமிப்பு கடைகள் இருந்தது. நேற்று குடும்ப நிகழ்ச்சிக்காக அல்லது கட்சி நிகழ்ச்சிக்காக வந்திருந்த பாரதிய ஜனதா நிர்வாகி வேலூர் இப்ராஹிமிடம் பொதுமக்கள் இந்த குறைகளை தெரிவித்தனர். அவர் உடனடியாக அதிரடியாக யாரிடம் சொல்லாமல் நேரடியாக புதிய பஸ் ஸ்டாண்டில் ஆய்வு மேற்கொண்டார். மாநகராட்சி கமிஷனரிடம் நேரடியாக புகார் அளித்துள்ளார். இது குறித்து அவரிடம் கேட்கலாம். சார், நேற்று நீங்கள் திடீர்னு சேலம் புதிய பஸ் ஸ்டாண்டில் போய் ஆய்வு நடத்துறீங்க. உங்களுக்கு பாதுகாப்பு பணியில் போலீஸார் இருந்த போதும் நீங்கள் திடீர்னு ஆய்வு நடத்துறீங்க. இந்த ஆய்வில் உங்களுக்கு என்னென்ன தெரிய வந்து சார்? தாவேக ஆட்சி அமைந்த பிறகு நாங்கள் ஒரு மாற்றத்தை கொடுப்போம், மக்களுடைய கஷ்டங்களை நீக்குவோம் அப்படின்னு தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் சொன்னார். ஆனால் ஒரு மாத காலத்திற்கு பிறகும் எந்த மாற்றமும் இல்லாமல் திமுக எந்த கட்ட பஞ்சாயத்து செய்ததோ, திமுக எப்படி அத்துமீறல் செய்ததோ, திமுக ஆட்சியில் அதிகாரிகள் எவ்வளவு மெத்தன போக்கோடு இருந்து பல கட்சிகளும் அவர்களுடைய பாதிப்புகள் மக்கள் பாதிப்புகளை சொல்லும் பொழுது கொஞ்சம் கூட நடவடிக்கை எடுக்காமல் இருந்தாங்களோ அதே போன்று தான் இன்றைக்கு நடக்கிறது. சேலம் மாநகராட்சிக்கு உட்பட்ட புதிய பேருந்து நிலையத்தில் அங்கே இருக்கக்கூடிய இருசக்கர வாகனம் நிறுத்துமிடம், இது அரசாங்கம் ஒரு கட்டிடத்தை கட்டி கொடுத்து அதுக்கு உள்ளார இருசக்கர வாகனம் நிறுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த கட்டிடத்துக்கு வாசலில் 10 அடி அகலத்தில் மக்கள் பொது போக்குவரத்து பாதசாரிகள் போக்குவரத்துக்காக அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த திமுக ஆட்சியில் எடுக்கப்பட்ட குத்தகைதாரர்கள் தாவேக ஆட்சியிலும் தொடர்கிறார்கள். அந்த குத்தகைதாரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மக்களுடைய பொது போக்குவரத்து இருக்கிற அந்த பாதசாரிகள் நடக்கிற இடத்த முற்றிலுமாகவே மறைச்சி கேட்டு போட்டு பூட்டு போட்டு வைத்து விட்டார்கள். அப்போ அந்த பாதசாரிகள் அங்கே வர முடியல. அந்த பாதசாரிகள் இருக்கிற அந்த 10 அடி அகலத்தினுடைய இடத்துல முழுவதுமாக தள்ளுவண்டி, ட்ரெயில் சைக்கிள் என்று அதே போன்று ஆட்டோ இவர்கள் வாடகைக்காக ஒட்டுமொத்தமாக நிறுத்தி மக்களுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுது, உள்ளாட்சி அமைப்புகள் பாதசாரிகள் நடந்து செல்லக்கூடிய விஷயங்களில் அவர்களை பாதுகாக்கும் விதமாக அந்த இடத்த உடனடியாக சரி செய்து கொடுக்கணும், அவருடைய கடமைன்னு. ஆனால் உள்ளாட்சி அமைப்பில் இருக்கிற இந்த மாநகராட்சி ஆணையாளர் மெத்தன போக்கோடு எதையும் செய்யலை. நாங்கள் 2 நாளைக்கு முன்னால் நேரடியாக இதெல்லாம் பார்த்துட்டு ஆய்வு செய்து அதை காணொலி காட்சியாக ஆக்கி சமூக வலைதளத்திலும் போட்டுட்டு நேரடியாக மாநகராட்சியினுடைய ஆணையாளரை சந்தித்து சொல்கிறோம் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு. அப்போ அவர் சொல்கிறார், நாளைக்கு இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னார். 2 நாள் ஆகியும் அதை சரி செய்யலை அப்படின்னு. சரி சொல்கிறாங்களே மாநகராட்சியாளர் உண்மையாகவே பண்ணலையான்னு நேரில் போய் பார்த்தா, நான் 2 நாளைக்கு முன்னால் என்ன பார்த்தோனோ அதை விட முற்றிலுமாக வழியை மறித்து வச்சுருக்கிறாங்க. அந்த குத்தகைதாரர்கள்ட்ட நாங்கள் கேட்குறோம், காவல்துறையும் முன்னால் நிற்கிறார்கள், அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ். நான் இந்த குத்தகைதாரர்கள்ட்ட கேட்குறோம், இந்த பொது வழியை அடைச்சி வச்சுருக்கிறீங்களே, இங்கெல்லாம் இருசக்கர வாகனமோ தள்ளு வண்டியும் ட்ரை சைக்கிளும் வச்சுருக்கீங்களே, மக்கள் போகலையே, மக்கள் போகிறத தடுக்கிறீங்களேன்னு கேட்டால் அப்படி தான் தடுப்போம், இது பொது பாதை கிடையாதுன்னு சொல்கிறாரு. இதையும் நாங்கள் ஆவணப்படுத்தியிருக்கிறோம். மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள், அதாவது இந்த ஆக்கிரமிப்பை அகற்றாத பட்சத்தில் புது பஸ் ஸ்டாண்டில் ஆக்கிரமிப்பை அகற்றாத பட்சத்தில் புகார் இல்லை என்றார்கள். நாங்களே புகார் கொடுத்திருக்கிறோம். புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் பெரிய அளவிலான போராட்டத்தை முன்னெடுப்போம் என தெரிவித்திருக்கின்றனர். எனவே மாநகராட்சி நிர்வாகம் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் பொதுமக்கள் என்று பிரச்சனையை முன்னெடுத்து உடனடியாக புதிய பஸ் ஸ்டாண்டுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும் என பொதுமக்களும் கோரிக்கை விடுக்கின்றனர். தமிழ் சேனல் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் சேலம் செய்தியாளர் எஸ்.கே. கண்ணன்.